ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா ப்ரீடிங் எப்படி பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாதாம் லீஃப் வந்து இந்த மாதிரி எங்கேயாவது கிடைக்கும். பாதாம் இல்லை மரம் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி பாதாம் லீஃபை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்தமாரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் இருக்கும். இது வந்து நீங்கள் அக்வாரியம்லேருந்து வாங்கின்னு வரீங்களா ஃபிஷ்ஷை, அந்த கவரை கூட நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி தான் கவரு. அடுத்து ராயல் ஃபுட்டு தேவைப்படும். இது வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் போட்டுடலாம். நான் முன்னாடி இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேல் தேவை. அது மட்டும் இல்லாமல் இந்தமாரி ஒரு டப்பு தேவை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபீமேல், இந்தமாதிரி ஒரு ஃபீமேல் வந்து கிளாஸில் வச்சுக்கிட்டோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபீமேலை வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸில் வந்து இந்த மாதிரி வச்சுருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் வந்து அந்த ஆலமண்ட் லீஃப் இருக்குல்ல, அதாவது இந்த பாதாம் இலையை எடுத்து இந்த மாதிரி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு இந்த இது இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ஷீட் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து இந்த மாதிரி ஓரமாக போட்டுருங்க. போட்டுட்டு ஏதாவது நியூஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா போட்டுட்டு அப்படியே வந்து விட்டுருங்க. விட்டுட்டு ரெண்டு நாள் இல்லைனா 3 நாள் கழித்து ஃபீமேலை மேல் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுங்க. அது எப்படி பண்ணணும்னா, பொறுமையாக அந்த பபுள் நெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவரே இல்லைனா இங்கே இந்த லீஃபுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா கட்டி வச்சுருக்கோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, பொறுமையாக இந்த கிளாஸ் இருக்குல்ல, இதை எடுத்து நீங்கள் பொறுமையாக ரிலீஸ் பண்ணிவிடுங்க ஃபீமேலை. ஃபீமேல் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா மேலும் ஃபீமேலும் 5ஆவது நாள்லேயே எக் லே பண்ணி வைக்கும். எக் லே ஆனதுக்கப்புறமா ஃபீமேலை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கொஞ்ச நாள் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா 7 நாளுக்குள்ளே அதாவது 6ஆவது நாள் இல்லை 7ஆவது நாளில் ஆச் ஆகிடும். ஸோ வந்து அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரைஸ் வரும். அதுக்கப்புறமா நீங்கள் என்னென்ன ஃபீட் பண்ணணும், அதுக்கு என்னென்ன ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னு நான் ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போடுறேன். ஒரு தனி வீடியோ போடுறேன். இந்த ப்ரீடிங் வந்து சக்ஸஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமான்னு எனக்கு கண்டிப்பாக தெரியல, பட் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. கூட அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் மேலும் போடுற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லை, நான் இப்போதைக்கு ஃபிஷ் வீடியோஸ் மட்டும் இல்லை, கேமிங் வீடியோஸ் போடலாமா வேணாமான்னு தோணுது. பட்டு வேறு டாபிக்ஸு, கிரிக்கெட் நாங்கள் ஆடுறது, அதெல்லாம் பாக்ஸ் கிரிக்கெட் ஆடுறது, அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா போடுறேன். அப்டேட் ஆகிடும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என் சேனலை. ஓகே, பை.